ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும், ஒரு கண்டினியூஷனும் இருக்கும். ஸோ நீங்க நம்மளோட சேனலை கரெக்டா டெலகிராம் சேனல்லையும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் நான் ஒவ்வொரு டாபிக்கும் அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அப்போ ரொம்பவே ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இன்னைக்கு வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை யாரு கொண்டு வந்தா, எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க, எதுக்காக பத்திரிகைகள் வந்துச்சு, என்னென்ன பத்திரிகைகள்லாம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபானா என்ன, அது கீழே எந்தெந்த லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எந்த டேட்ல கொண்டு வந்தாங்க, அப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம்க்கு கீழே வேவு சிதம்பரம் சுதேசி நீராவி கப்பல் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்ரைசிங், திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறது நம்ம வி.வோ. சிதம்பரனார சுப்பிரமணிய சிவாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருநெல்வேலியில ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்கும். அது என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதுக்கப்புறம் புரட்சிகர தேசியவாதிகள் எந்த இடத்துல போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க, அதோட விளைவாக ஆஷ் மேடர், ஆஷ் கொலை அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். லாஸ்டா அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்க கொண்டு வந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென் இந்திய நல உரிமை சங்கம், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, நீதி கட்சி அமைச்சரவை அப்படிங்கறது டாபிக்கும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரவுலட் சத்தியாகிரகம், அப்புறம் கிலாஃபத் மூமெண்ட், ஒத்துழைமை இயக்கம், அப்புறம் சுயராஜ் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி ரெண்டா பிரிவாங்க, அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், லாஸ்டா வெள்ளை எண்ணெய் வெளியேறு போராட்டம், குட் இந்தியா ஸ்ட்ரகிள். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா மட்டும் இந்த டாபிக்ல தமிழ்நாடு ரிலேட்டடா எப்படி போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்தியா லெவல்ல நம்ம ஐஎன்எம் டாபிக் கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இவர் தான் டாக்டர் சி நட்டேசனார் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் 1912 மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன், அதாவது சென்னை திராவிட சங்கம் அப்படிங்கறத உருவாக்கி அதோட செயலாளராகவும் இருந்திருப்பார். யாரு? டாக்டர் சி நட்டேசனார் அப்படிங்கிறவங்க. எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912. அதே இது ஜூன் 1916 டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல், திராவிட சங்க விடுதி அப்படிங்கறத ஒண்ணு நிறுவியிருப்பாரு. யாருக்காக அப்படின்னா நான் பிராமின் அப்படிங்கிறவங்களுக்காக. அதாவது அந்த காலத்துல பிராமின்ஸ்க்கும் நான் பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. நான் பிராமின்ஸ தனியா ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்காக இவர் நிறைய போராட்டம் பண்ணி அவங்களுக்காக நிறைய அசோசியேஷன் சங்கம் ஆரம்பிக்கிறது, அவங்களுக்காக ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் டாக்டர் சி நட்டேசனார் அப்படிங்கிறவங்க பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த இயர் தான். 1912 என்ன கொண்டு வராங்க? மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன், சென்னை திராவிட சங்கம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஜூன் 1916 டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல், திராவிட சங்க விடுதி அப்படிங்கறத கொண்டு வராங்க. யாரு? டாக்டர் சி நட்டேசனார். இவங்க தான் இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனோட செக்ரட்டரி, செயலாளரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்த எந்த இடத்துல அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படி சென்னையில அந்த இடத்துல மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா நான் பிராமணர் அல்லாதவர்கள் மட்டும் அந்த மீட்டிங்ல கலந்துப்பாங்க. எத்தனை பேர்னா நியர்லி ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட அதுல அந்த மீட்டிங்ல கலந்துக்கிடுவாங்க. யாரெல்லாம் இதுக்கு தலைமை ஏத்திருப்பாங்க அப்படின்னா டாக்டர் சி நட்டேசனார், அப்புறம் டி.எம். நாயர், பி. தியாகராயர், இவங்க 3 பேர் தலைமையில ஒரு 30 நான் பிராமின்ஸ்னா பிராமணர் அல்லாதோர் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நம்ம எந்த மாதிரி அடுத்த செயல்பாடுகளை கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எந்த டேட்ல நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 20, 1960. இப்ப 1912 அவர் அசோசியேஷன் கொண்டு வராங்க. 1916 ஜூன்ல ஒரு ஹாஸ்டல் கொண்டு வராங்க. நவம்பர் 1916 20 நவம்பர் 1916 இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. யாரெல்லாம்? நான் பிராமணர் அல்லாதோர் கூட்டம் நடைபெறுது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால், சென்னை. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி, நீதி கட்சி அமைச்சரவை. 1920 காங்கிரஸ் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா தேர்தல சந்திக்க மாட்டாங்க, அதை புறக்கணிச்சிருவாங்க. அதன் காரணமா ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணிருவாங்க? அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருவாங்க. அதாவது மொத்தம் 98 சீட்ல 63 சீட்டை ஜஸ்டிஸ் பார்ட்டி பிடிச்சி அவங்க வின் பண்ணிருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டில யாரு ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க அப்படின்னா சுப்பராயல். இது இம்பார்ட்டன்ட்.
ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டில யாரு வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் சுப்பராயலு. அடுத்து 1923 எலெக்ஷன்லயும் ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணிருவாங்க. அதுல வந்து ராஜா ஆஃப் பனகல் அப்படிங்கிறவங்க சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்பாங்க. இப்ப 1920 எலெக்ஷன்ல சுப்பராயலு, 23ல ராஜா ஆஃப் பனகல் அப்படிங்கிறவங்க சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு கீழே. நெக்ஸ்ட் ரவுலட் ஆக்ட். ரவுலட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ மக்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த விசாரணையும் பண்ணாம அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போடலாம். அதுதான் ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது. எவ்வளவு கொடுமையான சட்டத்தை ஆங்கிலேயர்கள் ஏற்றிருக்காங்க பாத்துக்கோங்க. இதுக்காக தான் நம்மளோட காந்தி எல்லாரும் சேர்ந்து ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கறத யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இவர்தான். இவர் பேரு சிட்னி ரவுலட். அதனால இந்த ஆக்ட் அவர் கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கும் என்ன பேர் வச்சுட்டாங்க, ரவுலட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது. அந்த ஆக்ட் படி யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தவுட் டியூ ஜுடிஷியல் ப்ராசஸ், அதாவது விசாரணையின்றி சிறையில் அடைக்க முடியும். அதுதான் ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது. சோ இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய போராட்டங்கள் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்டுக்கு பேரு பிளாக் ஆக்ட் அப்படின்னு பேரு. கருப்பு சட்டம் அப்படின்னு ரவுலட் ஆக்டுக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பாங்க. இத பார்த்தா காந்தி வந்து ரொம்ப கோவப்பட்டு அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும் போது சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணிருப்பாரு. அதே மெத்தட நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணி போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுபடி ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க. இந்த மார்ச் 1899 இந்த டேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரினா பீச், நம்ம சென்னையில இருக்க மெரினா கடற்கரையில காந்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 6, 1919 அந்த டேட்ல நம்ம ஹர்தால் ஹர்தால் அப்படின்னா அந்த கடை அடைக்கிறது, வேலை நிறுத்தம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எதுக்கு அகேன்ஸ்டா பிளாக் ஆக்ட் அதாவது ரவுலட் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு 6 ஏப்ரல் 1919 கடையெல்லாம் அடைச்சிட்டு எல்லாரும் வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இதுக்காக போராட்டம் பண்ணுவாங்க. நமக்கு இந்த டேட் தான் ரொம்ப முக்கியம். காந்தி வந்து மெரினா பீச்ல எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணது மார்ச் 18, 1919. அப்புறம் ஏப்ரல் 6 கடை அடைப்பு, வேலை நிறுத்தம் எல்லாம் பண்ணி போராட்டம் பண்ணக்கூடிய டேட். இந்த போராட்டத்துல நிறைய மக்கள் நிறைய பகுதியில இருந்து வந்து மெரினா பீச்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு திரண்டு போராட்டம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெரினா பீச்ல ஹோல் டே சாப்பிடாம உண்ணா நோன்பு இருந்தும் போராட்டம் பண்ணுவாங்க. அதன் விளைவாக லாஸ்டா மெட்ராஸ் சத்தியாகிரக சபா அப்படிங்கிறதையும் ஒண்ணு உருவாக்கி அது மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போராட்டம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த 4 தலைவர்கள் இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்ல எல்லார்கிட்டையும் உரையாற்றுறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனா, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப். இந்த 4 தலைவர்களும் அந்த கூட்டத்துல இருக்க மெரினா பீச்ல எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்களா அவங்க முன்னாடி உரையாற்றக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா இந்த 4 பேர் தான். ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனா, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப். அதுக்கப்புறம் தொழிலாளர்களும் அங்கங்க கடை அடைச்சு போராட்டம் பண்றாங்கல்ல அவங்கள வழி நடத்தி கொண்டு போன தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஓசி, பிபி வாடியா, திருவிக்க. இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, தொழிலாளர்களை வழி நடத்தி கொண்டு போறாங்க. இந்த போராட்டத்துல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா உமன்ஸ், பெண்கள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம்ல மெரினா பீச்ல, அதே மாதிரி போராட்டம் தான் அந்த காலத்துல இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஜோசப் பத்தி நம்மளோட புக்ல ஒரு டேப்லர் காலம் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க கேரளா ஸ்டேட்ல தான் பிறந்திருப்பாங்க. செங்கனூர் அப்படிங்கிற ஏரியா அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் அப்படின்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். இவரு என்னதான் கேரளால பிறந்தாலும் மதுரையில இருக்கிறது தான் அவர் விரும்பி மதுரையிலேயே செட்டில் ஆகி அங்க இருக்கிற மக்களுக்கு அவர் வழக்கறிஞரா பணிபுரிஞ்சிட்டு இருப்பாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள் எல்லாரும் இவரை செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரோசாப்பு துறை. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு அந்த மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் கூட இயல்பா பழகி அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகள் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிலாபத் மூமெண்ட், கிலாபத் இயக்கம். அதாவது கலீஃப் ஆஃப் டர்க்கி. கலீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரூலர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம டர்க்கில இருக்கக்கூடிய அந்த கலீஃப் அப்படிங்கிறது முஸ்லீம் கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கலீஃப் அப்படிங்கிறவங்க தான். கலீஃப் ஆஃப் டர்க்கி. ஸோ அவங்கள என்ன பண்ணிருவாங்க அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பதவியையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவரை அவமானமும் படுத்திடுவாங்க. அதன் விளைவாக எல்லா இடத்துலயும் வேர்ல்டு ஃபுல்லா இந்த கிலாபத் மூமெண்ட், கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா
இந்த மாதிரி அவருக்கு இருந்து பறிக்கப்பட்ட அந்த பதவியை திருப்பி அவர்கிட்டவே குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணுவாங்க. நம்மளோட தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி போராட்டம் பண்றாங்க. இந்தியா லெவல்ல ஃபுல்லா இதுக்காக போராட்டம் பண்றாங்க. காந்தி இத வந்து அவருக்கு பக்கபலமா எடுத்துப்பாரு. இப்போ நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இந்து, முஸ்லிம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போராட்டம் பண்ணலாம். இது நம்ம சுதந்திரத்துக்கும் சுதந்திரம் நோக்கி கொண்டு போறதுக்கு இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுனால, நாட்டு மக்களை எல்லாத்துலயும் ஒன்று திரட்டி இந்த கிலாஃபத் இயக்கத்துல பங்கு கொள்ள வைப்பாரு. 17 ஏப்ரல் 1920 இந்த டேட்ல மௌலானா சவுக்கத் அலி என்ன பண்றாங்க அப்படின்னா, மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி அடுத்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த டே தான் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோம், கிலாஃபத் டே அப்படின்னு சொல்லி நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 17 ஏப்ரல் 1920. இது மட்டும் இல்லாம ஈரோட்ல இதே மாதிரி இன்னொரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. இன்னொரு மாநாடு நடத்தி அதுலயுமே இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த கிலாபத் போராட்டத்தோட மையமா தமிழ்நாட்டுல எது இருந்துச்சு அப்படின்னா, பாணியம்பாடி அப்படிங்கிற ஏரியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். அதாவது பிரிட்டிஷ் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒத்துழைக்க கூடாது, கோஆபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான இயக்கமா தான் இது செயல்படுது. அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இதோட முக்கியமான லீடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாஜி, அதுக்கப்புறம் பெரியார், ராமசாமி, ஈவிஆர், இவங்க தான் முக்கியமான தலைவர்கள். நம்ம ராஜாஜி வந்து யாக்கூப் காதனோட சேர்ந்து இந்த போராட்டத்தை கொண்டு போவாரு. சோ இவரோட ரொம்ப நெருங்கி பழகுனதுனால முஸ்லிம் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபடுறாங்க. யாக்கூப் காசன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, நம்ம முஸ்லீம் லீகோட ஃபவுண்டர். மெட்ராஸ்ல முஸ்லீம் லீகோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா யாக்கூப் காசன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யாரு வந்து மெட்ராஸ் பிரான்ச்சோட முஸ்லீம் லீகோட ஹெட் அப்படின்னா யாக்கூப் காசன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒத்துழைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்டிவேட்டர்ஸ், அதாவது விவசாயிகள் யாருமே வரி செலுத்தல. அவங்க வரி கேட்டாலும் இவங்க வரி செலுத்த மறுத்துட்டாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்லயும் என்ன பண்றாங்க, வரிகொடா இயக்கம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாய்காட் பண்றாங்க. ஸ்கூலு, கோர்ட்டு, கவுன்சில், ஏன்னா இது எல்லாமே பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுனால அதை எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க. ஃபாரின் குட்ஸ், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லா இடத்துல என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அவங்களுக்கு எந்த மாதிரி போராட்டம் பண்ணணும் அதுக்கு ஏத்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஒத்துழைக்காம அவங்க அங்கங்க போராட்டங்களை பண்றாங்க. சோ இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா முக்கியமான லீடர் யாரு, ராஜாஜி, ஈவிஆர். இவங்க கூட சுப்பிரமணிய சாஸ்திரி, இவங்க 3 பேரையும் போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றதுனால. அதுக்கப்புறம் ஜனவரி 30, 1922ல யார் வருவாங்க அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரையும் புறக்கணிச்சிருவாங்க. நவம்பர் 1921ல சிவில் டிசோபீடியன்ஸ், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப ஏற்கனவே ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும் போதே இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிடுறாங்க. எப்போ முடிவு பண்றாங்க அப்படின்னா, நவம்பர் 1921. இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்ல எப்போ ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி போராட்டம் பண்ணுவாங்க. அதுல போலீஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனை போய் அந்த எல்லாத்தையும் கொளுத்தி அங்க இருக்க ஒரு 22 போலீஸ்மேன் என்ன பண்ணிருவாங்க, இறந்து போயிருவாங்க. ஆக்சுவலா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி எந்தவித வயலன்ஸும் யூஸ் பண்ணாம தான் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால இதை அப்படியே என்னது காந்தி ஸ்டாப் பண்ணிடுவாரு. சோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டதுனால காங்கிரஸ் என்ன ஆகுது, 2ஆ டிவைட் ஆகுது. இந்த மாதிரி காந்தி பாதியிலே ஸ்டாப் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ எப்படி காங்கிரஸ் வந்து 2ஆ பிரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நோ சேஞ்சஸ், அதாவது மாற்றத்தை விரும்பாதவர்கள். இன்னொருத்தங்க ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவோர். என்ன நினைக்கிறாங்க, ஒரு நோ சேஞ்சஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம கவுன்சில பாய்காட் பண்ணலாம். அதாவது சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கவுன்சில் அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதே பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம சுதந்திரத்தை நோக்கி போராட மாட்டோம் அப்படிங்கிற நோக்கில இவங்க வந்து இதை விரும்ப மாட்டாங்க.
இன்னொருத்தங்க மாற்றத்த விரும்புறவங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதே மாதிரி ஆ ச தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு பவர் வந்துரும். அது மூலமா நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யலாம். அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. ஸோ இது மூலமா காங்கிரஸ் வந்து 2ஆ பிரியுது. ஒண்ணு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, இன்னொன்னு ஸ்வராஜஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீதி கட்சியினர், ஸ்வராஜிஸ்ட் அப்படிங்கிறது சுயராஜ்ய கட்சியினர். இதுல இவங்க தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறவங்க யாரு? நோ சேஞ்சஸ். ஸ்வராஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க சுயராஜ்ய கட்சி வந்து ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புறவங்க. சோ இந்த மாதிரி காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, அதாவது நோ சேஞ்சஸ். இவங்கலாம் தான் யாரு? நோ சேஞ்சஸ். கஸ்தூரி ரங்கனார், எம்.ஏ. அன்சாரி, ராஜாஜி இவங்க எல்லாம் காந்தியோட ஃபாலோவர்ஸ். காந்தியோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நோ சேஞ்சஸ். சோ இவங்க தான் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி கவுன்சில் என்ட்ரி நம்ம சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறத இவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க. சோ அதன் காரணமாக இல்ல நாங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அது மூலமா மக்களுக்கு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்வராஜிஸ் பார்ட்டி அப்படிங்கிறவங்க தனியா பிரிஞ்சு வந்துடுறாங்க. அது மூலமா ஃபார்ம் ஆனதுதான் என்னது? சுயராஜ்ய கட்சி. இப்ப சுயராஜ்ய கட்சியோட முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி.ஆர். தாஸ், அதாவது சித்திரஞ்சன் தாஸ், அப்புறம் மோத்திலால் நேரு, அப்புறம் எஸ். ஸ்ரீனிவாச சத்யமூர்த்தி. இவங்க இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்ப முக்கியமான லீடர்கள் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். சி.ஆர். தாஸ், மோத்திலால் நேரு. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். யாரெல்லாம்? ஸ்ரீனிவாசர் சத்யமூர்த்தி. அப்ப ஃபவுண்டர் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி யாரு அப்படின்னா சி.ஆர். தாஸ், மோத்திலால் நேரு. நெக்ஸ்ட் 1926 எலக்ஷன்ல சுயராஜ்ய கட்சி வின் பண்ணிருவாங்க. ஆனா அவங்க பிரிட்டிஷ்க்கு கீழ பதவி ஏற்கிறத விரும்ப மாட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்பராயன் அப்படிங்கிறவங்க கீழ தனியா நாங்க அமைச்சரவை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு அமைச்சரை உருவாக்கி அது மூலமா அவங்க செயல்படுவாங்க. சோ நெக்ஸ்ட் 1930 எலக்ஷன்ல என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நிக்க மாட்டாங்க. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வின் பண்ணிருவாங்க. 1937 வரைக்குமே நீதி கட்சி தான் ஆட்சியில இருந்திருப்பாங்க. 1937க்கு அப்புறம் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பாங்க. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஸ்லைட்ல டீடைலா பார்ப்போம். சைமன் கமிஷன் பாய்காட். சைமன் கமிஷனை புறக்கணிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா இவர் தான் சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவரு. இவர் ஒரு ஆணையம் மாதிரி பிறப்பிச்சிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா 1919 ஆக்ட ரிவ்யூ பண்ணி அதுல ஒரு சீர்திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம இந்தியர்கள் எல்லாரும் வலியுறுத்திருப்பாங்க. அதுக்காக இவர் ஆணையம் பிறப்பிச்சு அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்காக அந்த ஆணையம் பிறப்பிச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிருப்பாரு, அதுல ஒரு இந்தியன்ஸ கூட இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க. வெள்ளையர்கள் மட்டுமே இருப்பாங்க. சோ இது வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய கோபத்த உண்டு பண்ணிரும். அதனால இவங்க என்ன பண்ணிருவாங்க, சைமன் கமிஷன பாய்காட் புறக்கணிச்சிருவாங்க. சோ மெட்ராஸ்ல இந்த டேட்ல 18 பிப்ரவரி 1929ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து இந்த கருப்பு கொடிய ஏந்திக்கிட்டு கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான தலைவரா யாரு பங்கு வகிச்சிருப்பாரு அப்படின்னா சத்யமூர்த்தி. அவர்தான் முக்கியமான தலைமையா ஏத்துக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு வழிவகுச்சிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லர் காலம். நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927ல நடந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஜேம்ஸ் நீல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்சிடென்ட பார்த்துட்டு இங்க வந்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது ரிவோல்ட் ஆஃப் 1857 1857 அந்த கிளர்ச்சியில ஒரு கான்பூர் மேசர் அப்படின்னு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா கான்பூர்ல நம்ம பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உமன்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கான்பூர்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. அதாவது அவங்க தப்பான வழியில இவங்க வழி நடத்திருவாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் நம்ம இந்த சைடு இந்த மாதிரி வழியில நீங்க போனீங்கன்னா அலகாபாத்த ரீச் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேய காட்டி குடுத்துருவாங்க. அது கரெக்ட்டான வேயா இருக்காது. அந்த வழியில போயி அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருவாங்க, நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிருவாங்க, அங்க இருக்கக்கூடிய மென்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு, வுமன்ஸ எல்லாத்தையுமே ஒரு தனியா ஒரு இடத்துல ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க. சோ பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு இடத்தையா இந்தியர்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு இடத்தையா மீட்டெடுத்து இப்ப கான்பூர் கிட்ட நெருங்கி வர இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிரிட்டிஷ் உமன் எல்லாத்தையும் தனியா வச்சிருந்தாங்கல்ல, அவங்கள வந்து மொத்தமா கொலை பண்ணிடுறாங்க. சோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இல்ல அதிர்ச்சிய உண்டு பண்ணதோடு மட்டும் இல்லாம, பெரிய கோபத்துக்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆட்படுறாங்க. சோ ஒவ்வொரு டைம் இவங்க அடுத்த இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857ல ஒவ்வொரு ஏரியாவையும் கைப்பற்றும் போதும்,
இவங்க என்ன சொல்றாங்க? இது ஒரு ஸ்லோகனாவே சொல்றாங்க. நீங்க வந்து இந்த கான்பூர் இன்சிடென்ட்ட மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க செயல்படுங்க அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்லிர்றாங்க. ஸோ அப்படி இந்த ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த மாதிரி கான்பூர் மாஸ்டர்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்கல்ல, அதுக்கு இவர் வந்து பயங்கரமான முறையில ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அதற்கு திரும்பி ஒரு இந்தியர் வந்து இந்த ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர கொலை பண்ணிருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மவுண்ட் ரோட் சென்னையில மவுண்ட் ரோட்ல இவருக்கு ஒரு சிலை வச்சிருப்பாங்க. ஸோ இத வந்து இந்தியர்கள் வந்து ஒரு பெரிய அவமானமா கருதி, இத வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்ப 1937ல நம்ம காங்கிரஸ் மினிஸ்ட்ரியான ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம், அத அந்த சிலைய வந்து அகற்றிட்டு, அத வந்து சென்னை அருங்காட்சியகத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. இது வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு டேப்லர் காலம். ஸோ இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம புக்ல பெருசா குடுத்துருக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த நீல் சிலை எதுக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க, அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். எப்பயுமே மறக்காது. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம். இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நவம்பர் 1921லயே டிசைட் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காந்தி வந்து வைஸ்ராய் கிட்ட ஒரு நெறைய டிமாண்ட் எல்லாம் வைப்பாரு. அவர் எதையுமே அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால, அவர் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ட வந்து லான்ச் பண்ணிடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு கம்ப்ளீட்டா இவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட குறிக்கோளா வச்சு இவங்க இதுக்கப்புறம் போராட்டம் பண்றது எல்லாமே இத வந்து பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ராஸ் செஷன்ல தான் அதாவது ஒவ்வொரு வருஷம் டிசம்பர்லயும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பிளேஸ்ல. ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ் செஷன்ல 1927ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி முழு சுதந்திரம் அடையறது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. ஸோ இவங்க கோலா எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னா 1929 லாகூர் செஷன்ல. ஸோ இவரு 26 ஜான்வரி 1930 அந்த டைம் அதாவது 29 டிசம்பர்ல இந்த மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. நம்ம கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளோட குறிக்கோள். இனி அத நோக்கி தான் நம்ம போராட்டம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு 26 ஜனவரி 1930ல என்ன பண்றாங்க, நேஷனல் ஃபிளாக ஜவஹர்லால் நேரு நம்ம ரிவர் ரவி இருக்குல்ல, அந்த கடற்கரையோரத்துல இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஃபிளாக ஹாய்ஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ இது முக்கியமான டேட்டு. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எந்த டேட்ல வந்து எந்த நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 26 ஜனவரி 1930 எந்த நதிக்கரையில ரிவர் ரவி ரிவர் ராவி. ஸோ நெக்ஸ்ட் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது. யார் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜாஜி. எந்த டேட்ல அப்படின்னா 13 ஏப்ரல் 1930 அதாவது நியூ இயர் தமிழ் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டேல தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 ஏப்ரல் 1930. திருச்சி எங்க இருக்கு அப்படின்னா இதான் திருச்சி. திருச்சியில இருந்து வேதாரண்யம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சால்ட் மார்ச் சத்தியாகிரகம் நடந்திருப்பாங்க. அதாவது நடந்தே இங்க வந்து இங்க ஏன்னா கடல் ஓரத்துல தானே இருக்கு. இந்த கடற்கரை ஓரத்துல அவங்க கையில உப்பை எடுத்து அத வந்து கீழ போட்டு என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த சால்ட் சத்தியாகிரகம் அப்படின்னா, உப்பு சட்டம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. உப்பு சட்டம் அப்படின்னா, அதாவது நம்ம சாதாரண உப்பு வாங்குறதுக்கு கூட டாக்ஸ் அப்படிங்கிறத விதிச்சிருந்தாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டுல ராஜாஜி அப்படிங்கிறவங்க லீட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ்? திருச்சி டு வேதாரண்யம். மேப்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். திருச்சி டு வேதாரண்யம். வேதாரண்யம் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த போராட்டத்துல நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அதுதான் என்னது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாரும் சேர்வீர் அப்படிங்கிற பாட்டு நாமக்கல் கவிஞர் இந்த போராட்டத்துல தான் பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 12 வாலண்டியர்ஸ் யாரோட தலைமையில அப்படின்னா ராஜாஜியோட தலைமையில என்ன பண்ணுவாங்க, தலைமையில அந்த சால்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டத்துக்கு எதிர்த்தா போராடி இந்த மாதிரி அங்க இருந்து திருச்சியில இருந்து வேதாரண்யம் வந்து உப்பை எடுத்து கையில எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, ராஜாஜியை கைது பண்ணிடுவாங்க. இன்னும் வேற எந்தெந்த லீடர்லாம் இதுல முக்கியமான ரோல் வகிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், அப்புறம் கே சந்தானம், சி சுவாமிநாதர் இவங்க எல்லாம் முக்கியமான லீடர்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்றவங்க. இது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சால்ட் லாவ வைலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பெனால்டி போடுவாங்க. அதுல யாரு அப்படின்னு எந்த உமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இதுவுமே வந்து முக்கியமான
பாயிண்ட். எந்த உமன் முதல்ல சால்ட் லாவ மீறினதுக்காக அவங்களுக்கு பெனால்டி விதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நெறைய இடத்துல இதுக்கப்புறம் போராட்டங்க அப்படிங்கிறது வெடிக்குது. இந்த பிரகாசம், அதுக்கப்புறம் நாகேஸ்வர ராவ் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மெட்ராஸ் பக்கத்துல உதயாவனம் அப்படிங்கிற இடத்துல கேம்ப் மாரி ஆர்கனைஸ் பண்றாங்க. அதன் காரணமா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணதுனால சென்னையில ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்க, ஹர்தால் அதாவது கடையடைப்பு போராட்டம் நடத்துறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அங்கங்க திருவல்லிக்கேணில என்ன பண்றாங்க, இந்த 27 ஏப்ரல் 1930 அந்த அன்னைக்கு 3 மணி நேரம் போலீஸ் கூட என்ன பண்றாங்க, பயங்கரமான தாக்குதல் ஏற்பட்டு, மோதல் ஏற்பட்டு, அது மூலமா 3 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல என்ன பண்றாங்க, சால்ட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்றாங்க. அவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க அ மில் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. வுமனும் வந்து உற்சாகமா இந்த இதுல வந்து பங்கேற்காங்க. இப்படி அங்கங்க போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இவரு முக்கியமான ஒருத்தர் ஆர்யா அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இருக்குல்ல, அங்க போய் நம்மளோட நேஷனல் ஃபிளாக் அந்த டாப்ல நேஷனல் ஃபிளாக வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவாரு. எந்த டேட்ல அப்படின்னா, 26 ஜான்வரி 1932. இதே டேட்ல 26 ஜான்வரி 1930ல ஜவஹர்லால் நேரு ரிவர் ரவில என்ன பண்ணுவாங்க, ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாரு. இவர் அதே இது 2 வருஷம் கழிச்சு 1932ல என்ன பண்ணுவாரு, அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜோட அந்த டாப்ல போய் அந்த நம்மளோட தேசிய கொடிய வந்து ஏற்றிருவாரு. இதுக்கு முன்னாடி திருப்பூர்ல வந்து நெறைய பேரு இந்த தேசிய கொடிய ஏந்தி போராட்டம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. எப்போன்னா 11 ஜனவரி 1932. அதுல ஒருத்தர் தான் யாரு, திருப்பூர் குமரன். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போலீஸ் எல்லாம் தடியடி நடத்தினாலும் கடைசி வரைக்கும் அந்த கொடிய வந்து கீழயே விடாம போராட்டம் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவர நம்ம என்ன சொல்றோம், கொடி காத்த திருப்பூர் குமரன் அப்படின்னு இவர சொல்றோம். இந்த இன்சிடென்ட் நடந்த டேட் என்ன அப்படின்னா 11 ஜான்வரி 1932. போலீஸ் வந்து இவன் பயங்கரமா தடியடி நடத்துவார். ஆனா கொஞ்சம் கூட இவர் கையில இருந்து அந்த நேஷனல் பிளாக கீழ விடவே மாட்டாரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. 1937 எலக்ஷன்ல காங்கிரஸ் வின் பண்ணிடுறாங்க. அப்ப ராஜாஜி தான் என்னது ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட மினிஸ்டரா இருக்காரு. இவர் வந்தது என்ன பண்றாரு அப்படின்னா, மது விலக்க அமல்படுத்துறாரு. எங்க அப்படின்னா சேலத்துல. அதுக்கப்புறம் நம்மளோட ரெவென்யூ வந்து நெறைய வகையில இழப்பீடு ஆயிருக்கும். அத ஈடுகட்டும் வகையில இவ்வளவு சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத விற்பனை வரி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் இவங்கள கேட்காம இவங்கள வந்து இன்வால்வ் பண்ணிடுறதுனால, ராஜாஜி இவரோட இதுல இருந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருவாங்க, ரிசைன் பண்ணிட்டு நாங்க இந்த இதுல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து நாங்க அமைச்சரவையில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு இன்சிடென்ட் இது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ராஜாஜி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஹிந்தி வந்து கட்டாய மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த போடுவாரு. இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பெரியார் வந்து பெரிய லெவல்ல போராட்டம் நடத்துவாரு. சேலம்ல என்ன பண்ணுவாரு, இந்தி எதிர்ப்புக்கு தெரிவிச்சு ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துவாரு. இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அதாவது தாழ்த்தப்பட்டோர், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து ஈவிஆர் கூட சேர்ந்து இதுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணி ஜெயில்ல வச்சிருவாங்க. ஜெயில்ல என்ன பண்ணிருவாங்க, இவங்க சிறையிலேயே 2 பேரும் இறந்து போயிருவாங்க. யாரெல்லாம், நடராஜன், தாளமுத்து அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒரு பெரிய பேரணி மாரி நடத்தி இதுக்காக போராட்டம் பண்ணுவாங்க. அதன் மூலமா நம்ம ஈவிஆர் அவங்க கூட ஒரு 1200 பேர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ராஜாஜி என்ன பண்ணிருவாரு, அவரோட பதவிய ரிசைன் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மெட்ராஸ்ல கவர்னரா இருக்கக்கூடிய ஒரு பதவி ஏற்பாங்க. அவங்க நம்ம இந்த மாதிரி ஹிந்தி வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ஸ்கூல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த சட்டத்த ரிமூவ் பண்ணிருவாங்க. இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஹிந்தி வந்து ஸ்கூல்ல கட்டாய கல்வியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெட்ராஸ்க்கு புதுசா வந்த கவர்னர் எடுத்து விட்டுருவாரு. அடுத்து குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள். வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இப்ப நம்ம சுதந்திரத்த ரொம்ப பக்கத்துல வந்த தருணம். எந்த டேட் அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1942. இப்ப காந்திய சொன்ன ஒரு பெரிய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாத்மா காந்தி இந்த குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள்ல தான் அறைகூவல் விட்டிருப்பாரு. சோ இந்த டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா அங்கங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டிருப்பாங்க.
இந்த டைம்ல காமராஜர் வந்து பாம்பேல இருந்து அப்பதான் ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு இந்த செய்தி பரவுது. இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின்ல வர ட்ரெயின்ல வர முக்கியமான தலைவர்களையும் அங்கங்க போலீஸ் நிப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. யாரு வந்தாலும் அவங்களையும் புடிச்சு ஜெயில்ல போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். சோ இத தெரிஞ்சுக்கிட்ட காமராஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போலீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி அரக்கோணத்திலேயே இறங்கி அவங்களுக்கு தெரியாம மக்களோட மக்களா கலந்து வெளியில இருந்து இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் அதாவது வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்பாரு மக்களோட மக்களா சேர்ந்து. அதாவது மக்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல, அப்படி தமிழ்நாட்டுல ஒரு தலைவரா காமராஜர் செயல்பட்டு மக்களை வழிநடத்தி கொண்டு போயிருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய இன்னல்கள கடந்து தான் நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கோம். நெறைய இடத்துல ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கிங்ஹாம், அப்புறம் கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், மெட்ராஸ் கார்ப்பரேஷன், எலக்ட்ரிக் ட்ரம் இப்படி நெறைய இடத்துல ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், வுமன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் அதாவது ஐஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதுல இணைஞ்சிருப்பாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மில இணைஞ்சு அது மூலமாவும் போராட்டமா நம்ம சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. கடைசி இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்டும் என்ன பண்ணிருவாங்க, கொடூரமான முறையில பிரிட்டிஷ்காரங்க அடக்கிருவாங்க. நம்மளோட நாடு சுதந்திரம் விடுதலை அடைறதுக்கு மிகப்பெரிய வழிவகுத்தது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் இந்தியன் நேவி முட்னி. இந்தியன் நேவி வந்து கப்பற்படை வந்து மேற்கொண்ட மிகப்பெரிய புரட்சி. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல லேபர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க தான் புதுசா கவர்மெண்ட் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. அதன் காரணமாகவும் நம்ம என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட வந்து நெகோசியேட் பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது மூலமா நமக்கு இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. சோ பலவித இன்னல்களுக்கு அடுத்துதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம நாட்டு தேச தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட தேச தலைவர்கள் தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் இந்த ஒரு லெசன் மட்டும் படிச்சா பத்தாது. இந்த தேச தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் பத்தி படிச்சாதான் இந்த டாபிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். சோ அந்த தேச தலைவர்கள பத்தி நம்மளோட 10th ஓல்டு புக்ல குடுத்திருக்காங்க. அதை எடுத்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா குடுக்குறேன். சோ இந்த வீடியோவ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டெலகிராம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க பார்த்து அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.